விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் உலகளவில் புகழ்பெற்ற தலங்களுள் ஒன்று. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான இந்த கோவிலில்தான் பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் ஆண்டாள் பிறந்து வளர்ந்த ஊர் என்றும், திருமாலிடம் இருந்து ஆண்டாளுக்கு மாலை கிடைத்தது என்றும் வரலாறு கூறுகிறது. இந்நிலையில் டிசம்பர் 15ஆம் தேதி இரவில் இசைஞானி இளையராஜா இசையமைத்து வெளியான திவ்ய பாசுரம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள சென்றிருந்த இளையராஜாவுக்கு மேலதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் ஆண்டாள் ரெங்கமன்னாரை தரிசனம் செய்வதற்காக கருவறைக்கு முன்பிருந்த அர்த்த மண்டபத்திற்குள் இளையராஜா நுழைய முயன்றார். அப்பொழுது கோவிலில் இருந்த ஜீயர்கள் மற்றும் பட்டர்கள் இளையராஜாவை தடுத்து நிறுத்தி உள்ளே வரக்கூடாது, வெளியே செல்லுங்கள் என்று கூறியதால் சர்ச்சை உண்டானது. ஜீயர்களால் தடுத்து நிறுத்தப்பட்ட இளையராஜா பின்னர் மண்டபத்திற்கு வெளியே நின்றவாறே தரிசனம் செய்துவிட்டு பின்னர் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியை கண்டுகளித்தார். கோயில் கருவறைக்குள் கூட அல்ல, கருவறைக்கு அருகாமையில் உள்ள அர்த்த மண்டபத்தில் நுழைந்த இளையராஜா வெளியேற்றப்பட்ட இந்த விவகாரம் தமிழ்நாட்டில் புதிய புயலை கிளப்பியுள்ளது. ஆண்டாள் கோவிலில் கருவறைக்கு முன்பு உள்ள அர்த்த மண்டபத்தை ஜீயர்கள் கருவறையாகவே பாவித்து வருகின்றனராம். ஆகவே அர்த்த மண்டபத்திற்குள் ஜீயர்களை தவிர பிற பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் இக்கோயில் செயல் அலுவலர் சக்கரையம்மாள் என்பவர் அர்த்த மண்டபத்திற்குள் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை, இது வழக்கமான ஒன்றுதான் என்றும் விளக்கம் அளித்தார். இளையராஜா இசையில் நாட்டியாஞ்சலிக்கு அங்கு அனுமதி இருக்கும் போது இளையராஜா மட்டும் வெளியேற்றப்பட்டது ஏன் என பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஆண்டாள் கோவிலில் அடிமைத்தனமும் தீண்டாமையும் தாண்டவமாடுகிறதா என்றும் இளையராஜாவின் ரசிகர்கள் கொதித்து போயிருக்கின்றனர். இதனிடையே பரவி வரும் இந்த சர்ச்சைகளுக்கு இளையராஜா முடிவு கட்டினார். என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பவன் அல்ல, விட்டுக் கொடுக்கவும் இல்லை. நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகின்றார்கள். இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம். ஆண்டாள் கோவிலில் தனக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக சிலர் வதந்தி பரப்புவதாகவும், எந்த இடத்திலும் நான் சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பவன் அல்ல, விட்டுக் கொடுக்கவும் இல்லை என்று குறிப்பிட்டார். சமூக வலைத்தளங்களில் பரவி வரும் இந்த வதந்திகளை ரசிகர்கள் நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். கோயிலில் இளையராஜா வெளியேற்றப்படுவது கண்கூடாக தெரிந்தாலும் இளையராஜாவே இதனை மறுத்திருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.